அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகைப்படுத்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி என்பது ஒரு கேடுகட்ட ஆட்சியாக மாறிவிட்டது. மோடியின் கைப்பாவை ஆட்சியாக மாறிவிட்டது. பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மோடியின் கைத்தடிகளாகவே மாறிவிட்டார்கள். மைக் வந்துட்டா இல்லையாப்பா? கொடியெல்லாம் கொஞ்சம் அதிகம் ப்ளீஸ். கொடியெல்லாம் மறைக்கிறா, யாரும் ஆளே பார்க்க முடியல. கொடியெல்லாம் தள்ளுங்க. கொடியெல்லாம் அவங்க எல்லாம் பார்க்கணும்ல. கொடிய தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் இவர்களுக்கு நாடியாக இருக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்கிறேன். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மறைந்த அண்ணன் காளிமுத்துவின் மகன், பழகுவதற்கு உரிமையானவர், நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர். அவரை நமது பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது மதுரை பகுதியின் தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே எதிரணி வேட்பாளர்களை பற்றி, அந்த கட்சிகளை பற்றி நீங்கள் தயவு செய்து இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். எதிரணியில் ஒரு அணி பாஜக கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழக கிளையாகிய அதிமுகவுடைய வேட்பாளர் அம்மா அவர்கள் இருந்தவரைதான் அனைத்து இந்திய அதிமுக. இன்றைக்கு அது பாஜகவின் கிளைக்கழகம். தமிழ்நாட்டு தலைவர்களாக பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவில நமது கட்சியை அடகு வைத்து விட்டவர்களின் வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வேட்பாளர்கள் நாட்டை ஏற்கனவே மதத்தின் பெயரால் கொண்டாடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலே இருக்கிறார்கள். பொருளாதார கொள்கையிலே தவறான முடிவெடுத்ததால் இந்த டிமானிட்டைசேஷன் என்கிற பண மதிப்பிழப்பு கொள்கையால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யாரிடமும் பணம் இல்லாத நிலை. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று மோடி தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களை பணமில்லாமல் செய்துவிட்டார். சிறு குறு தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுவிட்டன. அனைத்து தொழில்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. போதாக்குறைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் இன்றைக்கு வணிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் மத்தியில் ஆட்சி செய்கின்ற மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளும் தவறான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை என்பதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் 6 லட்சத்திற்கு மேல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே வேலை திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது வருடம் ஒன்றுக்கு 1 கோடி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்றார். ஆனால் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகி
படித்த இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நமது தேர்தல் அறிக்கையிலே இளைஞர்கள் தொழில் தொடங்க கடனுதவி, அதுபோல அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி விவரங்கள், பொறியியல் மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் என முடித்தவர்கள், பொறியியல் பட்டதாரிகள் அனைவருக்கும் அவர்கள் தொழில் தொடங்க அவர்களுக்கு கடனுதவி, மருத்துவர்களுக்கும் அவர்கள் தங்கள் தொழிலை நடத்த கடனுதவி என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையிலே நாம் அளித்திருக்கின்றோம். கருப்பு பணத்தை அளிப்பதாக சொல்லி நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ரோட்டிலே நிறுத்தியதுதான் மோடியின் சாதனையை தவிர, தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியாவில் உள்ள மக்களை பெருத்தாளுகின்ற சூழ்ச்சியாக நம்மை பெரும்பான்மை சிறுபான்மை என்று மதத்தின் பெயரை சொல்லி இங்கே அரசியல் நடத்த பார்க்கிறவர்களை நீங்கள் இங்கே அவர்களுக்கு அனுமதிக்க கூடாது. அதுபோல மற்றொரு வேட்பாளர் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர், நமது ஜீவாதார பிரச்சனையாகிய பெரியார் அணை இந்த 5 மாவட்டங்களுக்கு, மதுரை உட்பட 5 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை மற்றும் விவசாய பிரச்சனைகளுக்கு முக்கிய திட்டமாகிய பெரியார் அணையை இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளும் சரி, காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சியில் இருந்தாலும் அந்த அணையை இடித்துவிட்டு அவர்கள் புதிய அணை கட்டுவதற்கும் மற்றொரு புதிய அணை கட்டுவதற்கும் முயற்சி செய்கிறார்கள் தவிர, தமிழ்நாட்டு மக்களின் நலனை அவர்கள் கேரளாவிலே அவர்கள் மதிப்பதில்லை. கேரளாவிலே ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டிலே ஒரு நிலைப்பாடு என பச்சோந்தித்தனமான கூட்டணி தான் இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி. திமுக என்கிற கட்சி இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலாக மாறிவிட்டது. அவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலே நமது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதிலே திமுக டெபாசிட் காலியானது. அடுத்த தேர்தல் திருவாரூரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அங்கும் டெபாசிட் காலியாகிவிடும் என்ற பயத்திலே ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று தேர்தலை நிறுத்த பகிரத முயற்சிகள் செய்வது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வசமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. அதனுடன் சேர்ந்து 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியும் அந்த மதவாத மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியும் மாபெரும் தோல்வியடையும் என்பது சொல்கின்ற இடங்களில் எல்லாம் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஆரவாரமான வரம்புகளே தெரிகிறது. நமது வெற்றி சின்னம் பரிசு பட்டணத்தை பெறுவதற்கு நாம் எத்தனை துன்பங்களுக்கு எத்தனை சோதனைகளுக்கு ஆளானோம் என்பது தெரியும். காரணம், மத்திய மாநில அரசுகளில் நம்மை நசுக்க பார்க்கிறார்கள். போயா குறைக்கு எதிரிகளும் நாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக பல்வேறு பொய் பிரச்சாரங்களை ஊடகங்கள் மூலமாக அவர்கள் பரப்பி பார்க்கிறார்கள். திமுக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்துவிட்ட காரணத்தினால்தான் ஏதோ தங்களுக்கு செல்வாக்கு இருப்பது போல காமித்துக் கொள்ள ஊடகங்களை பயன்படுத்த பார்க்கிறது. மக்கள் யார் பக்கம் என்பதை மே 23ஆம் தேதி தேர்தல் நிர்ணயிக்கும். ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் யார் பக்கம் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். அதுபோல இந்த மே 23 மக்கள் யார் பக்கம் என்பதை எடுத்து கூறி அதை அவர்கள் யார் பக்கம், அந்த கருத்து திருப்புகளை வெளியிடுபவர்கள் யார் பக்கம் என்பது உறுதியாக வெளிப்படும். நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளாகிய வண்டியூர் மற்றும் சொல்லூர் கண்மாய்கள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். சொல்லூர் கண்மாய் வெள்ள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். பந்தல்குடி கால்வாய் சீரமைக்கப்படும். அரசு குடியிருப்புகளை முறையாக பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகின்றவர்களுக்கு வீட்டு வசதிக்கு கடன் உதவி செய்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஆதரவு அளிக்க வேண்டும். எங்களுடைய சின்னமாகிய வெற்றி சின்னமாகிய நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் நமது
டேவிட் அண்ணாதுரை அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.